வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். காய்ஸ், நம்ம ஒரு வழியாக 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். நீங்களும் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு சரி மானிட்டைசேஷன் கிடச்ச உடனே வீடியோ போடலான்னு நினச்சேன். அதனால காய்ஸ், நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. கரெக்டாக என்னைக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிதுன்னா 7ஆம் தேதி நேத்தி ஒரு மதியானத்துக்கிட்ட வந்துட்டு மானிட்டைசேஷனுக்கு வந்துட்டு கிடச்சிருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் காய்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு நிறையா பேர் 1 hour வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இனிமேல் நம்ம சேனலில் ஞாயிற்றுக்கிழமை 1 hour வீடியோ வரும். அதே மாதிரி சனிக்கிழமை வீடியோ இருக்காது. ஏன்னா 1 hour வீடியோ பண்ணணுன்னா எனக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபுல் டே வேணும். அப்போ தான் நான் வந்துட்டு 4 மணி நேரம் உட்காந்து பேசி அதை 3 மணி நேரம் எடிட் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே நாளில் வந்துட்டு பேசி எடிட் பண்ணி போடுறது கஷ்டம் காய்ஸ். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை போட்ட 1 hour வீடியோவை பார்த்துட்டு 1 hour வீடியோ போடுங்கன்னு சொல்லி டெய்லி மெசேஜில் போட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்டில். அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் தான் டெய்லி 2 வீடியோ போடுறேன்ல. இந்த மான்வா முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம அடுத்த 2 மான்வா சூஸ் பண்ணி அப்படியே போகலாம். நான் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த 8 மான்வாவில் எந்த மான்வாலும் ஆல்ரெடி மற்ற சேனல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் இருந்துக்கிட்டு இந்த மான்வா போடுங்க அந்த மான்வா போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் மான்வா போட்டதுக்கு அப்புறமேக்கு இந்த வீடியோலாம் ஆல்ரெடி போட்டாங்க, இந்த மான்வா போடாதீங்க, வேற மான்வா போடுங்கன்னு வேற சொல்லுங்க கைஸ். கொஞ்சம் என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேங்கிறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு கீழே கமெண்ட்டுக்கு வாங்க. எடுத்தோடனே மான்வா பேர் இருக்கா, அப்போ இந்த மான்வா அந்த மான்வான்னு சொல்லாதீங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மான்வா ஆல்ரெடி அந்த சேனலில் போட்டிருக்காங்க, பட் ஆனால் ஒழுங்காக பேசலை, அதனால நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. பட் ஆனால் பார்ப்போம். நான் வந்துட்டு கம்யூனிட்டி போல் மாதிரி போகிறேன். இந்த மான்வா பேசலாமா வேணாமான்னு சொல்லி அதுக்கு சொல்லுங்கள், போடலாமா வேணாம். ஒரு 2300 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அது வந்துட்டுனாக்கா நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவோம். அப்போக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். சரி, நான் இந்த மாதிரியே பேசுகிறதுலாம் இம்ப்ரூவ் ஆகிருக்குல்ல காய்ஸ், இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுமா? முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? சவுண்டெல்லாம் எப்படி கேட்குறது? முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லையா? இன்னும் மைக் வாங்கலை. ஃபஸ்ட்டு இதில் அமௌண்ட் வந்தோடனே மைக்கு தான் காய்ஸ் வாங்க போகிறேன். அதனால ஆட் வந்ததுனாக்க உடனே கட் பண்ணிட்டு வேறு வீடியோக்கு போயிடாதீங்க. இனிமேல் நம்ம சேனல் வீடியோஸில் ஆட் வரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இது சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நான் வேணா ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணவா? அதில் எல்லாரும் எந்த மான்வா வேணும் வேணாங்கிறத வந்துட்டு அங்கேயே நேராக டிஸ்கஸ் பண்ணிப்போம். நான் வேணா அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கீழே லிங்க் கொடுக்கவா? டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணவா வேணாமாங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா நான் குரூப் கிரியேட் பண்ணுறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம எல்லாருமே பேசலாம். எந்த மான்வா போடலாம், போட வேணாம், என்ன சுச்சுவேஷன். எனக்கும் ஏதாச்சும் நாளைக்கு வீடியோ போட முடியல, ஒரு வேளை கரண்ட் இல்லை அப்படின்னாக்கா நான் நேரடியாகவே உங்கள்கிட்ட மெசேஜில் சொல்லிவிடுவேன். நான் அதில் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு அது சில பேருக்கு உங்களுக்கு காட்டுது, சில பேருக்கு காட்ட மாட்டேங்குது. பாதி பேர் என்னங்கிறத படிக்காமலே வந்துட்டு போலில் கிளிக் பண்ணுறீங்க. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நைட்டு ஒரு வீடியோ இருக்குது காய்ஸ், மறக்காமல் அதையும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.